சங்கரன் கோயில் என்றாலே சிவனும் விஷ்ணுவும் இருக்கக்கூடிய ஒரு கோயில். மிக பிரபலமான இந்த சங்கரன் கோயிலில் சங்கரலிங்கனார் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமானும் விஷ்ணுவும் அங்கே மூலவர்களாக இருக்கிறாங்க. ரொம்ப பழமையான ஒரு கோயில் இது. இது உக்கிரபாண்டியர் காலகட்டத்தில் கட்டப்பட்டது. கிட்டத்தட்ட 8ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய தூண்கள்லாம் பார்த்திங்கன்னா மிக பழமையான தூண்கள், சிற்பங்கள்லாம் அதிகமாக காணப்படுகிறது. நிறைய சிற்பங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான சிற்பங்களாக காண முடிகிறது. தூண்கள் எல்லாம் சுற்றுப்பிரகாரத்தில் ஃபுல்லாக தூண்கள் தான் இருக்குதுங்க. அருமையாக காட்சி அளிக்கிறத பார்க்க முடியுது. ஸோ சங்கரன் கோயில் அப்படின்றது ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஊர். இதனுடைய ராஜகோபுரம் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர், அதாவது தங்க கலரில் முழுவதும் ராஜகோபுரம் முழுவதும் பெயிண்டிங் பண்ணப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுதுங்க. இந்த கோயிலுக்குன்னு 2 தேர்கள் இருக்கிறது. நான் போயிட்டு இருக்கிறப்ப அந்த தேர் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. திருவிழாவுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒன்று, கோயிலினுடைய முகப்பிலே பார்த்திங்கன்னா காப்பறையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருடைய சிலை ஒன்று வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இவர் தான் அங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை கண்டறிந்ததாகவும், பிறகு உக்கிரபாண்டியனுடைய உதவியோடு அங்கே கோயில் எழுப்பப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ரொம்ப அற்புதமான ஒரு ஊர் இது. ஸோ இவருக்குன்னு தனியாக காப்பறையன் அப்படின்றதுக்குன்னே தனியாக ஒரு ஊர் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுதுங்க. அருமையான தேர் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது நீங்கள். 2 தேர்கள், மிகப்பெரிய தேர். இப்போது திருவிழாவுக்காக இந்த தேர் ரெடி ஆகிட்டு இருக்குது. சங்கரன் கோயில், சங்கரலிங்கனார், விஷ்ணு, முருகப்பெருமான், அம்மன், காந்திமதி அம்மன் தாயார் இருக்கிறாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகளோடு கூடிய தூண்கள் தான் அந்த கோயில் முழுவதுமாக காண முடிகிறது. ரொம்ப தொன்மையான ஒரு கோயில் இது. சங்கரன் கோயில் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த சங்கரலிங்கனார் கோயிலை பார்த்துட்டு வரணும் அப்படின்றது தான் நம்மளுடைய வேண்டுகோள் உங்கள்கிட்ட. கைண்ட்லி சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் மை டியர் வியூவர்ஸ் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ டு எவ்ரி ஒன் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸ். தேங்க்யூ வெரி மச். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.